நாள்தோறும் 4000. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் லிஃப்கோ புக்ஸ். லிஃப்கோவின் பிரசித்தி பெற்ற அகராதிகள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம், 4000 திவ்ய பிரபந்தம், 30 வகையான சகஸ்ரநாமம் மற்றும் பல. பெருமைமிகு லிஃப்கோ ஸ்தாபனத்தாரால் ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு அம்சமாக ராமானுஜ தர்சன ரத யாத்திரை சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சந்நிதி சுவாமி சன்னதியிலிருந்து ஜனவரி மாதம் 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு புறப்பட்டு தமிழகம் முழுவதும் உலாவர இருக்கிறது. நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டு திண்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற பெரிய பெருமாளாம் ஸ்ரீரங்கநாதன் அவனுடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவாக ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவித்து 10 பாசுரங்களை அருளி செய்தார் திருப்பான ஆழ்வார். அமலநாதிபிரான் என்று அவர் தொடங்கி அருளி செய்தபடியினாலே அந்த திவ்ய பிரபந்தத்திற்கே அமலநாதிபிரான் என்று பெயராக அமைந்து விட்டது. அதிலே எம்பெருமானுடைய திருவடியினுடைய அழகை முதல் பாசுரத்திலே அனுபவித்தார். அவனுடைய அரைச்சிவந்த ஆடை என்று அந்த பீதாம்பரத்தை 2வது பாசுரத்திலே அனுபவித்தார். அரைச்சிவந்த ஆடையின் மேல் உந்தி என்று அந்த எம்பெருமானுடைய திருவயிறு உலகத்தை எல்லாம் படைத்த உந்தி அதனுடைய மேன்மை அதை அனுபவித்தார். உடனே இது மேன்மையைத்தானே அனுபவித்தார். இந்த இடத்திலே மேன்மை மட்டும்தான் உண்டு அந்த உந்தி என்கிற இடத்திலே. ஆனால் என்ன காட்டித்தான் அந்த அழகு மேலே அவரை இன்னும் ஈடுபடுத்துகிறது இந்த திருப்பான ஆழ்வாரை. நீர் மேன்மை மட்டும்தானே பார்க்கிறீர், அங்கே எளிமையும் இருக்கிறது, அதை நீர் பார்க்க வேண்டாமா என்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உதரபந்தம் என்று ஒரு ஆபரணம், அதாவது உதரபந்தனம், இந்த வயிற்றிலே ஒரு ஆபரணத்தை சாத்துவார்கள், அதற்கு உதரபந்தனம் என்று பெயர். அந்த திருவயிற்று உதரபந்தம் என்று அந்த உதரபந்தத்தினுடைய அழகை 4வது பாசுரத்திலே அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கிற பொழுது 2வது பாசுரத்திலே ஓர் வெங்கனை உய்த்தவன் என்று அந்த அதாவது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாயும் அவதரித்து அவர்களையெல்லாம் அழித்தவன் என்று உள்ள கவர்ந்த வெங்கனை காகுத்தன் என்று 2ஆம் பாசுரத்திலே அனுபவித்தார் அல்லவா. அதே அனுபவத்தை மறுபடியும் 4வது பாசுரத்திலே திருவரங்கத்திலே எழுந்தொழிருக்கிற எம்பெருமானை ராமபிரானாகவும் அனுபவிக்கிறார். இலங்கைக்கிறைவன் தலைபத்துதிரவோட்டி ஓர் வெங்கனையுய்த்தவன் ஓதவண்ணன் வண்டு பாட மாமயிலார் அரங்கத்தம்மா திருவயத்துவர வந்த என்னுள்ள தொழில் நுழாகின்றதே. சதுர மாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் என்பது ராவணனை குறிக்கின்ற சொற்களாகும். அதாவது ராவணன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இலங்கைக்கு இறைவன் என்று அவனை தெரிவித்தார். ஆனால் அந்த இலங்கை எப்படிப்பட்டது என்னால் சதுர மாமதில், சதுரம் என்னால் அது வட்டம் சதுரம் என்கிற பொருளிலே சொல்லப்பட்டது அல்ல. சதுரம் என்னால் மிகவும் சாதுரியம், அதாவது திறமை மிக்க தொழிலாளர்களாலே செய்யப்பட்ட
உயர்ந்த மதிலாமது, மிகவும் கட்டளைப்பட்ட லங்கை என்று வியாக்கியானத்திலே காட்டுகின்றார். அதாவது சாதுரியம் மிக்க லங்கை. இலங்கைக்கு பெரிய அரண்கள் எல்லாம் இயற்கையாகவே ஏற்பட்டு விட்டது. ஒரு ஊருக்கு அரண் அமைக்க வேண்டும் என்றால் பண்டை காலத்திலே 3 விதமான அரண்களை கட்டுவார்களாம். அதாவது எதிரிகள் உள்ளே புகாமல் இருப்பதற்காக 3 அரண்களை ஏற்பாடு பண்ணுவார்களாம். முதலிலே என்ன அரண்னால் நீரரண் என்று ஜலத்தாலே பெரிய அகழிகளை தோண்டி அதிலே முதலைகள் முதலிய துட்ட ஜந்துக்களையும் விட்டு வைத்திருப்பார்கள். எதிரிகள் வந்தாலும் அந்த அகழியை தாண்ட முடியாது. அது நீரரண். அடுத்தபடியாக பெரிய சுவர்களை கட்டி வைத்திருப்பார்கள். அது நிலவரண் என்று பெயர். அவ்வளவு பெரிய சுவரை தாண்டி உள்ளே எதிரிகள் வரவே முடியாது. அதற்கு பிறகு அந்த ஊருக்கும் அந்த சுவற்றுக்கும் நடுவிலே என்ன செய்திருப்பார்கள் என்றால் பெரிய காடுகளை வளர்த்து வைத்திருப்பார்களாம். அந்த காட்டுக்குள்ளே ஒருத்தன் மாட்டிக்கொண்டு விட்டானால் வெளியிலே வரவே முடியாது. அதற்கு பிறகுதான் அந்த பட்டணம் என்பது இருக்குமா. எதிரிகள் உள்ளே புகாமல் இருப்பதற்காக இப்படி நீரினாலே, சுவற்றினாலே, காட்டினாலே அரண்களை அவர்கள் அமைப்பது வழக்கம். ஆனால் இலங்கைக்கு அவை 3ம் இயற்கையாகவே அமைந்து விட்டதாம். இன்னொருத்தர் அப்படி ஏற்படுத்தாத வண்ணம் அது இலங்கை என்கிறது கடல் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு தீவாய் இருக்கிறபடியினாலே இயற்கையாகவே நீர் அரண். அதற்கு பிறகு அந்த இலங்கைக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னாலே பல பல பெரிய மலைகளெல்லாம் இருக்கின்றபடியினாலே அது நிலவரண். மதில் அமைத்தாற் போலே மலைகள் இருக்கின்றன. அந்த மலைகளை தாண்டினாலும் உள்ளே காடுகளும் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றபடியினாலே அது காட்டு அரண். இப்படி எல்லா விதமான அரண்களோடும் கூடியதாக அந்த இலங்கை இருந்ததே. அதைத்தான் சதுர மாமதில் சூழ் இலங்கை என்று வர்ணித்தாராம் ஆழ்வார். அப்படிப்பட்ட இலங்கைக்கு இறைவன் என்னால் அந்த ஊரிலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் வெளியிலே தீங்கு செய்வார்களாம். எல்லாரையும் ஹிம்சை செய்வார்கள். அதுவே அவர்களுக்கு பொதுபோக்கு. அந்த அரக்கர்களுக்கு செய்துவிட்டு என்ன செய்வார்கள், இலங்கையில வந்து ஒளிந்து கொண்டு விடுவார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் காப்பவனாக இந்த ராவணன் இருக்கின்றபடியினாலே யாராலும் அப்படி துன்பம் படுத்துபவர்களை நெருங்க முடியாமலே இருந்தது. அதைத்தான் அந்த இலங்கைக்கு இறைவன் எம்பெருமான் என்ன செய்தான், அவனுடைய தலை 10 உதிர ஓட்டி என்கிறார். அவனுடைய தலை ஒவ்வொன்றாக கீழே அப்படி பனங்கனிகள் உதிருமா போல அப்படி பனங்கனி உதிர பருமுடி அவைகள் 10ம் அறுத்து வீழ்த்தவன் எம்பெருமான் என்று சொல்லும்படியாக அப்படி அவனுடைய தலை 10 உதிர கீழே உதிரும்படியாக அப்படி செய்தானாம். அப்படி செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டானோ பகவான் என்றால் அல்ல. ஓர் வெங்கணை, ஒப்பற்ற ஒரு கணை. அதாவது அந்த கணைக்கு என்ன பெயர், ராமபாணம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு கணையை எய்தான். அந்த கணை ஒன்றினாலேயே ராவணனுடைய அந்த தலை அருந்து விழுந்தது என்று இப்படி ஸ்ரீராமாயணத்தில் நாம் பார்க்கிறோம். ஆஹா, அந்த இடத்திலேயும் கூட அப்படி மாயத்திலே வல்லவனாய் அதர்ம யுத்தம் புரிபவனாய் இருந்த ராவணனையும் கூட தன்னுடைய வில்லினுடைய வலிமையாலே தன்னுடைய பராக்கிரமத்தாலே ராமபிரான் வென்றானே தவிர ஒருபோதும் தன்னுடைய பரத்துவத்தை காட்டவே இல்லை. இதே கிருஷ்ணாவதாரமாயிருந்தால் ஒரு சிசுபாலனை வதம் செய்வதற்கு சக்கராயுதத்தை ஏவினான் கண்ணன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே ராமபிரான் ஒருபோதும் அப்படி எந்த அதிமானுஷமான காரியங்கள், அதாவது மனிதர்களுக்கு மேற்பட்ட செயல்கள் எதையுமே செய்யவில்லை. அவன் என்ன செய்தான், மனிதனாக இருந்து கொண்டே தன்னுடைய வீரத்தாலேயே அந்த ராவணனை அழித்தான் அல்லவா. அதைத்தான் தெரிவிக்கிறார் இங்கே. அப்படிப்பட்ட இலங்கைக்கு இறைவனையும் ஓர் வெங்கனை உய்த்தவன். அப்படி உய்த்த போதும் அவன் எப்படி இருந்தான் என்னால் ஓத வண்ணன். ஓதம் என்றால் கடல். கடல் போன்ற அப்படிப்பட்ட தன்மையை உடையவன் என்றால் என்ன அர்த்தம், அந்த கடலானது நல்ல வஸ்துக்களுக்கும் இடம் கொடுக்கிறது, சுறாமீன் போன்ற துஷ்ட வஸ்துக்களுக்கும் துஷ்ட ஜந்துக்களுக்கும் இடம் கொடுக்கிறது. அப்படித்தான் பகவான் எல்லாருக்கும் இடம் கொடுத்தான். ஆனாலும் ராவனுடைய தீமை கையை மீறி போனபடியினாலே அவனை வதம் செய்ய வேண்டி வந்தது. அப்படி வதம் செய்த காலத்திலேயும் அந்த கருணாமூர்த்தியாகவே ராமபிரான் காட்சியளித்தான் என்கிறதைத்தான்
ஓதவண்ணன் என்று தெரிவிக்கின்றார். அப்படி ஓர் வெங்கணை, அதாவது ஒரு ஒப்பற்ற அம்பை எய்து அவனுடைய தலைபத்து உதிர ஓட்டின அந்த எம்பெருமான் ஓதவண்ணன். அவன் எங்கே எழுந்தருளிருக்கிறான் என்னால் திருவரங்கத்திலே இப்பொழுது எழுந்தருளிருக்கிறானாம். திருவரங்கம் எப்படி இருக்கிறது என்றால் அங்கே மதுர மா வண்டு பாட என்று மிகவும் இனிமையாக வண்டுகள் எல்லாம் பாடுகின்றன. திருவரங்கத்தை சுற்றி சோலைகள் இருக்கின்றன அல்லவா, ஆராமம் சூழ்ந்த அரங்கம். ஆயினாலே அங்கே மதுரமா வண்டு பாட, வண்டுகள் இனிமையாக தேனை பருகிவிட்டு இனிமையான ரீங்காரத்தை செய்கின்றனமா. அந்த பாட்டுக்கு ஏற்ப மாமயில் ஆடு என்றார். அந்த மயிலானது ஆடத் தொடங்கியது. ஆஹா, அந்த வண்டுகள் பாடின, மயில்கள் ஆடின என்றால் அதற்கு வேடிக்கையாக வியாக்கியானத்திலே ரசமாக ஆச்சாரியர் காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ராவணனை கொன்ற களைப்பு தீர திருவரங்கத்திலே வந்து அவனுக்கு சயனித்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அப்படி சயனித்துக் கொண்டவுடனே அவனுக்கு அங்கே அவனுடைய களைப்பை ஆற்றும் வண்ணமாக இசை கச்சேரியும் நாட்டிய கச்சேரியும் நடந்தது என்று வண்டுகள் பாட மயில்கள் ஆட என்று தெரிவிக்கின்றார். இப்படி மதுரமா வண்டு பாட மாமயிலாடு அரங்கத்து அம்மான், அவனுடைய திருவயிற்று உதரபந்தம் என்று தெரிவிக்கின்றார். திருவயிற்றிலே உதரபந்தம் என்று ஒரு ஆபரணத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். இந்த திருவயிறு என்கிறது எப்படிப்பட்டது என்றால் அது மேன்மையையும் காட்டுகிறது. பிரம்மாவை படைத்த மேன்மை என்று அதை பார்த்தோம் கீழ்ப்பாசுரத்திலே. ஆனால் இந்த 4வது பாசுரத்திலே அதே திருவயிற்றிலே யசோதை பிராட்டி தாம்பாலே கட்டினாள். அப்பொழுது கண்ணன் என்ன செய்தான்? அறுத்து கொண்டு போக சக்தியற்றவன் போல் அங்கேயே கிடந்தான் அல்லவா. அப்படி கிடந்தபடியினாலே அவனுடைய வயிற்றிலே ஒரு தழும்பும் உண்டாகிவிட்டதான். இன்றைக்கும் நாம் சென்றால் பெரிய பெருமாளுடைய திருமேனியிலே, அந்த மூலவருடைய திருமேனியிலே அப்படி ஒரு தழும்பை நாம் சேவிக்கலாம் என்கிறார் பராசர பட்டர். தாமோதரத்துவ கிணஹ தவ பிரணதவச்சதாம் புரூத்தே, அடியவர்களுக்கு நீ ஆட்பட்டவன் என்பதை அந்த கயிற்றினுடைய அடையாளம், வயிற்றிலே உள்ள அடையாளம் அது தெரிவிக்கின்றது என்கிறார். அப்படி ஒரு ஆய்ச்சி அவள் கட்டுண்டிருந்தான் என்கிறபடியினாலே அவனுடைய எளிமை வெளிப்பட்டது. பிரம்மாவை படைத்தபடியினாலே மேன்மையை காட்டி கொடுத்ததும் அதே எம்பெருமானுடைய திரு உதரம் உந்திதான். அதே திருவுதரத்திலே தான் இந்த கயிற்றினுடைய அடையாளம் இருக்கின்றபடியினாலே அது எளிமையையும் காட்டுகிறது. ஒரே அவயவமானது எம்பெருமானுடைய மேன்மையையும் காட்டுகிறது, அது எளிமையையும் காட்டுகிறது அல்லவா. இப்போ கீழ்ப்பாசுரத்திலே 3வது பாசுரத்திலே உந்தி மேலதன்றோ என்று அந்த மேன்மையை அனுபவித்தவர் இப்பொழுது 4ஆம் பாசுரத்திலே அந்த திருவயிற்று உதரபந்தம் அது என் உள்ளத்துள் நின்று உலாகின்றது என்று, அது உந்தி மேலே அப்படி என்னுடைய உள்ளம் சென்றது என்றார். ஆனால் எளிமையை நினைத்தவாறு ஆழ்வாருடைய அந்த ஹிருதயத்துக்குள்ளே அது உலாவுகின்றது என்றால் அப்படி ஆழ்வாருக்கு அந்த அவயவத்திலே ஈடுபாடு. எப்பேற்பட்ட மேன்மையோடைய எம்பெருமான் எவ்வளவு எளியவனாக செயல் செய்தான் என்று நினைத்தவாறே அதிலேயே ஆழ்வாருடைய மனம் லயித்து விட்டதான். ஆகையினாலே அந்த திருவயிற்று உதரபந்தம் அது என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்று இந்த 4வது பாசுரத்திலே அனுபவித்தார். இன்னும் அந்த பெரிய பெருமாளுடைய அழகை தொடர்ந்து அனுபவிக்கிறார். நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். நாடு நகரமும் நண்பரிய நமோ நாராயணாய என்று பாடு மனமுடைய பத்தருள் நீர் வந்து பல்லாண்டு கூறுமினே. சிறந்த பணிவுள்ள வைணவ துறவியாக, சிறந்த வாக்குவன்மையும் சமயோசித அறிவும் உள்ளவராக, சிறந்த இறையருள் பெற்ற செயலாற்றல் மிக்கவராக, சிறந்த மனிதநேயம் மிக்க மகானாக, பகவத் ராமானுஜரின் சஹசிராப்தி வைபவம் புகழ்பெற்ற லிப்கோ நிறுவனத்தாரால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. பள்ளி மாணவர்களுக்கான ஒப்பித்தல் போட்டி, கட்டுரை போட்டி, ராமானுஜ ரத யாத்திரை, ஆன்மீக கண்காட்சி, மகாநாடு முதலிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. அனைவரும் கலந்து கொள்வோம், ஆச்சாரியன் அருள் பெறுவோம்.
நாள்தோறும் 4000 இந்நிகழ்ச்சியை